வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் அரிசி உப்புமா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கு சமையல் குறிப்பில் அரிசி உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, 1 கப் அரிசி, பச்சரிசி தான், அப்புறம் 1/4 கப் துவரம் பருப்பு. இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு ஊற வச்சுருந்தேன். துவரம் பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சு, அரிசி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவலில் போட்டு நல்லா நிழல் காய்ச்சலாக உலர்த்தி எடுத்துருக்கிறேன். அரிசியில் ஈரப்பதம் நல்லா குறைஞ்சிருச்சு, துவரம் பருப்பில் கொஞ்சம் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்ய போகிறேன்னா, பெரிய மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்க போகிறோம். அதை உடச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ரவை பதத்தில் நல்லா வந்துருச்சு. ரொம்ப ஒன்றும் ஈரம் இல்லை. இது ஏன் நம்ம தண்ணியில் சோக் பண்ணி வச்சு அடித்து இது பண்ணுறோன்னா, உப்புமா நல்லா சாஃப்டாக நல்லா வேகும். அதுக்காக தான். இனி அடுத்ததெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் போல் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிதத்துக்கு வேணுங்கிற எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே அந்த தாளிதம் நல்லா நிறைய பொருட்கள் சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். கடுகு உளுந்தம்பருப்பு கலந்தது, அதோட உருட்டு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, முந்திரி பருப்பும் இதுக்கு நிலக்கடலையும் ஒவ்வொரு டீஸ்பூன், சோப்பு மிளகா வத்தல் 2 கிள்ளி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா மிக்சியில், இஞ்சியும் கொஞ்சம் போல் தேங்காயும், அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் குக்கரை வச்சு அதில் நல்லா எண்ணெய் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இதில் எண்ணெய் உப்புமாக்கே எண்ணெய் நல்லா நிறைய இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இது ஊற்றிருக்கேன். இது காஞ்சோடனே நம்ம ஒன்றொன்னா இதில் தாளித்து அதுக்கப்புறம் அந்த உப்புமா குடச்சி வச்சுருக்க ரவையும் போட்டு கிளறலாம். ஒன்றொன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. முதல்ல கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துடலாம். அது கொஞ்சம் வெடிக்கட்டும். அது வெடிக்கிறப்போ கடலைப்பருப்பை போட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் கருவேப்பிலையோட சேர்ந்து. கடலைப்பருப்பு செவந்தோடனே இந்த மிளகாயும் அதையும் போட்டுடலாம். அடுத்தது முந்திரி பருப்பு, நிலக்கடலை, இதை போட்டு கொஞ்சம் இறக்கி விட்டுக்கிறேன். இறக்கி விட்டுட்டு இந்த இஞ்சியும் தேங்காயும் ஒரு சுற்றி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டேன். இப்போ இந்த மிளகு பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூளை இதில் போட்டுறேன். இதில் உப்புமா குறைக்கிறப்போ அதோடய மிளகு சீரகம் சேர்த்து பொடிப்பாங்க. நான் கொஞ்சம் இதில் வறுப்படட்டுங்கிறதுனால கடைசியில் போட்டிருக்கேன். இறக்கி விட்டுருக்கிறேன். இப்போ இதில் இந்த உடைச்சி வச்சுருக்கிற ரவை, மிக்சியில் போட்டு உடைச்சிருக்கோம் இல்லையா, இது நல்லா ரவை பதத்தில் உடஞ்சிருச்சு. இதை இதில் போடுறேன். இந்த எண்ணெயில் போட்டு ஒரு கிளறிக்கிட்டு நம்ம வச்சோம்னா உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரவை கொஞ்சம் ஈர அரிசியாக நம்ம உடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அது நல்லா கொஞ்சம் பால்ஸாக எதுவும் இல்லாமல் கரண்டினால் நல்லா அப்படி ஒரு அமுக்கி விட்டு அந்த கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு கிளறிடுங்க. எண்ணெயோடு கிளறிடுங்க. தீ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போது. ஏன்னா அந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் உதுக்கணும் இல்லையா, அதுக்குள்ளே அது வெந்துடக்கூடாது. அதனால் அதை அப்படியே உடச்சி விட்டு கிளறேன். உடச்சி விட்டு கிளறிட்டேன்னா நல்லா ஒன்று போல் குருணையாக ரவையாக சேர்ந்துடும். இப்போ இன்னொரு அடுப்பில் வால்கிண்ணத்தில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி வச்சு அதிலே இந்த உப்புமாக்கு தேவையான உப்பையும் போட்டு கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ அதை அடுப்பை அணைச்சிட்டு இதை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அடுப்பில் இந்த குக்கர் இன்னும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றுறேன்.
தண்ணி அளவு இதுக்கு நல்லா போதும். புளி மஞ்சள் பொடி, ரொம்ப மஞ்சள் தூள் வேண்டாம், இதுக்கு கலர் மாறிடும். கொஞ்சமாக லைட்டாக போட்டிருக்கேன். இதை என்ன பண்ணால் இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுற வேண்டியதுதான். வெயிட் போட்டுட்டு ஒரு நல்ல 3-4 சவுண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். குக்கரில் நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வெந்திருக்குதான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நான் ஒரு 4-5 சவுண்டு வர வச்சேன். ப்ளஸ் அப்போ அதை தண்ணி ஊற்றுனதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன், எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு கலரிடலாமா? பாருங்கள், ஒன்று போல் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி குக்கர்லேயே நீங்கள் பண்ணிடலாம். உப்புமா வந்து அரிசி உப்புமா வந்து முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்பில் தண்ணி அந்த வெங்கல இதில் உருளியில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இந்த உப்புமா ரவையை கொட்டி ஒரு கீரை மத்து காம்பு அதில் ஊனி வைப்பாங்க. அது அப்புறம் இறக்கி வச்சு அதில் மாவாக இருக்கும், அதை உடச்சி விட்டு கிளறுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இப்போ கேட்க முடியல, பெரியவங்கெல்லாம் இப்போ இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் இந்த மாதிரி குக்கரில் தான் செய்கிறேன். நல்லா வெந்துடுது. என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், வாசமாக இருக்குங்கிறதுனால. கொஞ்சமாக ஊற்றணும், தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நெய்யும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றுறேன். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு பரிமாறி உங்களுக்கு காமிக்கிறேன். சுவையான அரிசி உப்புமா தயாராகிடுச்சு. நல்ல இஞ்சி மணம், மிளகு சீரக வாசனை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. வாசனையாக சாப்பிட்றதுக்கு பரிமாறிட்டோம். தொட்டுக்கிற தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஊறுகாய் தொட்டுக்கலாம், தயிர் கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி முந்தியெலாம் வந்து இது வந்து அரிசி பருப்பு மிளகு சீரகம் ஒன்றா போட்டு மிஷினில் கொடுத்து உப்புமாக்குன்னு உடச்சிட்டு வந்து கிண்டுவாங்க. இப்போ நமக்கு அவ்வளோ தேவையில்லை இல்லையா, வீட்டில் இன்றைக்காக தான் செய்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி அரிசி பருப்பு வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கிச்சன் டவரில் போட்டு நல்லா உலர்த்தி எடுத்து மிக்சியில் ரவை பத்துக்கு உடச்சி செய்யலாம். ரொம்ப நல்லா வரும். குக்கர்லேயே கிண்டிடலாம், நல்லா வெந்துடும். இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.